அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் தொடர்பாகவும், அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்திய செய்தியை நாம் பார்த்தோம். இப்ப இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதில் அன்றைய மக்களிடத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. முஹாஜிர்கள் ஆட்சி பொறுப்புக்கு நாங்கள் தகுதி படைத்தவர்களா என்று எண்ணினார்கள். அன்சாரிகள் அவர்களும் தங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்குமா என்று எண்ணினார்கள். அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபிகளாருடைய குடும்பத்தார்கள் ஆட்சி பொறுப்புக்கு நாங்க தகுதி படைத்தவர்களா என்று எண்ணினார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பினரும் அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு யார் வருவது என்ற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக தேர்வு செய்யப்பட்டார்கள். இப்ப இந்த தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த சூழல், அந்த நிலை ரொம்ப கடுமையான அளவுக்கு சிரமமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், சில நபித்தோழர்களே சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த ஆட்சியாளர் யார் என்ற இந்த பிரச்சனையை போன்ற ஒரு பிரச்சனையை அனுபவித்ததில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அதையெல்லாம் உடைத்து தரைமட்டம் ஆகிருச்சுன்னு என்ன செய்யறது? அப்ப அதை சரியான முறையில் வழிநடத்தி போகணும். அப்ப அந்த நேரத்தில் நடைபெற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள் என்பது அது ரொம்ப மோசமான ஒரு நிலையாக இருந்தது என்று சொல்றதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகும் இன்னும் பல குழப்பங்கள்லாம் நடந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு பெரிய அளவு குழப்பம் நடந்துச்சு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்துக்கு உட்பட்ட நிலையில இருந்து சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. அன்சாரிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, பனு சாயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக கூடம் அங்க ஒன்றிணைஞ்சு அவங்களுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் தலைகளோட நாம உங்கள ஒரு தலைவர், எங்கள ஒரு தலைவர் என்ற கோரிக்கையை வைப்போம். முஹாஜிர்கள்ட்ட ஆட்சியாளர்கள் உங்கள ஒரு தலைவர், எங்கள ஒரு தலைவர், இப்படி கோரிக்கை வைப்போம் என்று சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. இப்ப முஹாஜிர்கள் அங்க அடுத்த ஆட்சியாளர் யார் என்று அந்த பேசிய வார்த்தையில இடம்பெறாங்க. ஆனா அங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க போகல. அவங்கெல்லாம் முஹாஜிர்களுடைய இடத்துக்கும் போகல, அன்சாரிகளுடைய இடத்துக்கும் போகல. அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு தகுதியானவங்களா இருப்பாங்களா என்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம அன்சாரிகள்கிட்ட போய் பேசுவோம், என்ன முடிவு, அடுத்த ஆட்சியாளர் யார், இதை பத்தி நாம பேசி முடிவெடுப்போம் என்று போறாங்க. போகும்போது ஒருவர் சொல்றாரு, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, இல்ல நாங்க கண்டிப்பா போய் தான் ஆகும், இதுக்கு என்ன முடிவுன்னு பேசி முடிவெடுக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. போனா அங்க இந்த கோரிக்கை வைக்கப்படுது, உங்கள ஒரு தலைவர், எங்கள ஒரு தலைவர், இப்படி நாம ஆட்சி பொறுப்புல இருப்போம், 2 பேர் இருக்கணும், உங்க சைடு ஒரு ஆள், எங்க சைடு ஒரு ஆள். ஏன்னா நாங்க அன்சாரிகள் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி பெரிய அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறோம். நீங்க அங்கிருந்து ஊர் விட்டு ஊர் வரும்போது உங்களுக்கு எல்லா வகையான உதவிகள் செஞ்சிருக்கிறோம். நாங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க ஊர் தானே, நாங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். அப்ப இது போல இருக்கும்போது அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு என்று அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அப்படியான கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு இது எங்கேயோ தவறா போற மாதிரி தெரியல என்று சொல்லி கடுமையான ஒரு உஷ்ணத்துல இருக்கிறாங்க. உஷ்ணம்னா ஒரு கோபம், சூடா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பாசையில, ஆள் ரொம்ப சூடா இருக்காருப்பா இருக்கும். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சூட்டை குறைக்கணும்னு பாக்குறாங்க. அவங்களுடைய சூட்டை குறைக்கணும்னு பாக்குறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்கள்ட்ட சூடா பேச எண்ணுவாங்க.
ஆனா உண்மையிலேயே இது சூட்டை குறைக்காது, இது சூட்டை அதிகப்படுத்தும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துட்டு நீங்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு இவங்களை அமைதிப்படுத்துறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு நயமிக்க ஒரு உரையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அன்சாரிகள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அதை அழகா நான் ரெடி பண்ணி நாம பேசிடுவோம். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு தெரியல, மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம அதை தெளிவா சொல்லிடுவோம் என்று இவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள்ட்ட பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, நான் என்ன பேச நினைச்சிருந்தனோ அதை விட அழகான முறையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சூப்பரா பேசிட்டாங்க. அந்த உரையே அழகான ஒரு நயமிக்க ஒரு உரையாக இருந்துச்சு என்று அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னென்ன செய்திகளை எல்லாம் சொல்றாங்கன்னா, குறைஷிகளை பொறுத்தவரையில் அன்றைக்கு அரபுகளால் பெருமளவுக்கு மதிக்கப்பட்டவங்க. எல்லா அரபுகளுக்கும் அவங்க தான் ஒரு தலைமைத்துவம் போன்ற ஒரு நிலை. இது எல்லாருமே ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறாங்க. குறைஷிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும். நீங்க சொன்ன அந்த பண்புகள் இருக்கா இல்லையா, இஸ்லாத்துக்காண்டி தியாகம் பண்ணோம், அதை செஞ்சோம், அதுல நீங்க குறைஞ்சவங்க இல்லை, நீங்க அதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த ஆட்சி பொறுப்பு என்பது அது மாதிரியான ஒரு நிலை கிடையாது. அது வீரமிக்கவங்களா இருக்கணும், அதுல பல சாமர்த்தியங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். அதுக்கு குறைஷிகள் அவங்க தான் அரபுகளுக்கு தலைவராக இருக்கிறதுனால அவங்க இருக்கிறதா கரெக்டா இருக்கும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால நான் என்ன செய்யறேன்னா, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூ உபைதா பின் அல் ஜர்ரா இருக்கிறாங்க, ரெண்டு பேர்ல யாருக்காவது பையத்து செய்யுங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, நல்லா தானே பையத்து இருந்துச்சு கதை, அபூபக்கர் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, அபூபக்கர் நல்லா திடீர்னு நம்மளையே பொறுத்து விடுறாங்க. இதை அவர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அவங்க பேசின பேச்சு என் மனசுக்கு விருப்பமா இருந்துச்சு, இந்த கடைசியில ஒரு வாக்கு சொன்னாங்களா இல்லையா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து செய்யுங்க, அபூ உபைதா பின் ஜர்ராட்ட பையத்து செய்யுங்க, இது மட்டும் எனக்கு ஒரு வெறுப்புக்குரிய வார்த்தையா மாறிடுச்சு. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது நம்ம எப்படி தலைவராக முடியும்? சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அன்சாரிகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க உங்கள ஒரு ஆளு எங்கள ஒரு ஆளு சொல்றீங்கல்ல, நீங்க அபூபக்கரை முந்திரத்துக்கு பாக்குறீங்களா? ஏன்னா ரசூல்லா அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்கள தன் இடத்துல தொழுக வைக்க அனுமதிச்சு அவங்களுக்கு தெரியாதா? ரசூல்லா அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம், அவங்களை முதன்மைப்படுத்த உங்களுக்கு தெரியாதா? நீங்க அதுக்கு போட்டி போடுறதுக்கு பாக்குறீங்களா? அந்த இடத்த பிடிக்கணும்னு பாக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அன்சாரிகள் இல்ல, நாங்க அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. எல்லாரும் அந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு ஆகும்போது அப்ப நயவஞ்சர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் ஏற்றி விடுறது வேலை இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி நடக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குனு என்ன செஞ்சுறாங்கன்னா, அபூபக்கர் நீ கை நீட்டுங்கன்னு சொல்லி அவங்க கையில பையத்தை செஞ்சு விட்டுறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு பையத்தை செஞ்சோன்னா மக்கள் அடுத்து அபூ உபைதா எல்லாரும் வரிசையா செய்யறாங்க. திடீர்னு பார்த்து ஆட்சியாளர் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அப்ப தெரியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு தான் அவங்கள தான் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா உங்க கை நீட்டுங்க, அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஆகும்போது டக்குனு அவங்க கையில பையத்தை செஞ்சோன்னா எல்லாரும் செய்யறாங்க. அங்க பையத்தாகி அவங்க ஆட்சியாளர் ஆயிடுறாங்க. இதை பத்தி பிற்காலத்திலுமே இந்த பையத்து ஒரு அவசர கோலத்தில் நடந்துருச்சு, இது ஏத்துக்கிற முடியாதுங்கிற அளவுக்கெல்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சும்மா இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட நீங்க எல்லாரும் நன்மையில உண்டன்னு நினைக்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கலாம் பையத்தை செய்யல, ரொம்ப காலத்துக்கு பையத்தை செய்யல. அவங்களுடைய மனைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்சிட்டாங்க. ரசூல்லா மௌத்தாகி 6 மாசம் காலம், அதுக்கப்புறம் மௌத்தாயிட்டாங்க. அது வரைக்கும் பையத்தை செய்யல. அதுக்கு பிறகுதான் அவங்க பையத்தை செய்யறாங்க. பையத்தை செய்யும் போது சொல்றாங்க, நான் உங்களுக்கு பையத்தை செய்யாததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய சிறப்பை குறைச்சியோ உங்களுடைய அந்தஸ்தை மதிக்காமலோ இல்லை, நீங்க எங்களை விட சிறந்தவங்க எல்லாம் ஓகே தான், ஆனா எங்களுக்கும் அதுல பங்கு உண்டோ என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு, அதனாலதான் நாங்க பையத்தை செய்யலை தவிர உங்களுக்குள்ள அந்தஸ்துல எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, நீங்க அதுக்கு தகுதியானவங்க தான், இருந்தாலும் எங்களுக்கும் அதுல ஒரு உரிமை உண்டு என்ற ஒரு எண்ணத்தினாலதான் நாங்க செய்யலை என்று சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க, பையத்தை செய்யறது பார்க்கிறோம். ரசூல்லா இத பல கட்டங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு பிறகு அபூபக்கர் தான் என்பதை பல கட்டங்கள்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி குழப்பம் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய கிருபையால அந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர்கள் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் எது மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க,
இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு உண்மையிலேயே அப்ப நினைவு இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு நோயினால் தலைவலினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த நோயினால் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்காக துவா செய்வேன், ஜனாசா தொழுவேன் என்று சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து, அப்ப நான் மூத்தா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் மூத்தா போனதுக்கு அப்புறம் நீங்க மத்த மனைவி வீட்டுக்கு போய் நீங்க மொத்தமா மறந்துடுவீங்க, அதுதான் உங்க ஆசை. ரசூலுல்லாஹ் கேட்டது அந்த எண்ணம் கிடையாது. அவங்க நல்ல இடத்துல சொல்றாங்க, என் பிரார்த்தனை உனக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மூத்தாயிட்டு நீங்க மத்த மனைவியோட இருப்பீங்க, என்னைய மறந்துடுவீங்க, அது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு காமெடியா, அப்படி இல்லம்மா, நீ நல்லாதான் இருக்க, இது எனக்கு தான் தலைவலி, நான் சொல்லணும் போல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், நம்ம அந்த அர்த்தத்திலே சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா வீட்டம்மா என்ன, நீ இந்த அர்த்தத்துல தான் சொல்றீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை, இல்ல இல்ல எனக்கு தெரியும், நீங்க பேசும்போதே தெரியும் நீங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி, இது ஆயிஷா எல்லாம் அவங்க காலத்துல இருந்து இருக்கு. பொதுவா பெண்கள்கிட்ட இது மாதிரி ஒரு எண்ணம், தனக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் என்று அவங்க நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் இருக்கு. அதை ரசூலா புரிஞ்சுக்கிட்டு, சரி ரைட்டு, இதுக்கு மேல பேச்ச தொடர வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிடுவோம். அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் நான் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, உன்னுடைய தந்தை, உன்னுடைய அவருடைய பிள்ளை, இவங்களையெல்லாம் அழைச்சி வர சொல்லி அவங்களுக்கு நான் ஒரு மடல், நான் ஒரு எனக்கு அடுத்து பிரதிநிதினா இவங்க தான் எழுதி கொடுக்கலாங்கிற அளவுக்கு நான் வந்து நினைச்சு வச்சிருந்துருக்கிறேன். ஆனா நான் எழுதி கொடுக்கல, ரசூலுல்லாஹ் எழுதி கொடுக்கல அப்படி. ஆனா எழுதி கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம எழுதி கொடுத்துதான் மக்களுக்கு தெரியுமா, கண்டிப்பாக அல்லாஹ் அபூபக்கரை போன்ற ஒரு மனிதரை தாண்டி வேற யாரையும் அந்த இடத்துக்கு கொண்டு வர விட மாட்டான், மக்களும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க, அபூபக்கருக்கு நிகராக வேற ஒரு ஆள் வரத மக்களும் கண்டிப்பா அங்கீகரிக்க மாட்டாங்க, அதனாலதான் எழுதி கொடுக்கல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த ஆட்சியாளர் அபூபக்கர் தான். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கும்போது தொழுக வைக்கிறதுக்கு யாரு வைக்கணும், ஏன்னா தொழுக வைக்கிறதுங்கிறது சாதாரணமானது இல்லை, நம்ம அதை சாதாரணமா பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து அப்படி கிடையாது, ஆட்சியாளர்களும் தொழு வைப்பாங்க. அவங்க இருக்கும்போது வேற யாரும் தொழு வைக்க விட முடியாது. அது மட்டும் இல்லாம நபியினுடைய அந்தஸ்து ஒன்று இருக்கா இல்லையா, நபி இருக்கும்போது வேற யாரும் தொழு வைக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கரை நியமிக்கிறாங்க. அப்போ சில பேர் எதிர்க்கிறது, அவங்க தொழுகும் போது அழுகுவாங்க, நீங்க உமரை அந்த இடத்துக்கு நியமிங்கன்னா அதெல்லாம் முடியாது, அபூபக்கர்னா அபூபக்கர் தான், நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் நெருக்கமான தோழர் தானே, ஆனா அவங்களையும் நியமிக்க, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மறைமுகமா சொல்றது, அபூபக்கர் தான் நியமிக்கணும் என்று சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, எதிரிகள்கிட்டயே ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அபூபக்கர் தான்ங்கிற ஒரு மனப்பாங்கு இருந்துச்சு. அதனாலதான் உஹது போர்க்களத்துல பெரும் அடி விழும்போது அபூ சுஃபியான் கேட்பான், என்ன கேட்பான், அவங்க பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, அவங்க என்ன கேட்கிறாங்க, உங்கள முகமது இருக்கிறாரா, அப்துல்லாவின் மகன் முகமது இருக்கிறாரா, உயிரோட இருக்கிறாரா, எந்த சத்தம் வரல. குஹாபாவின் மகன் அபூபக்கர் இருக்கிறாரா, கத்தாபின் மகன் உமர் இருக்கிறாரா, அவருடைய வரிசை முறையே பாருங்க, அவரே புரிஞ்சு வச்சிருக்க, ஒரு எதிரியே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இவங்க தான் பெரிய பெரிய தலைக்கட்டு, ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ், அடுத்து அபூபக்கர், அடுத்து உமர் அப்படின்னு. இன்னும் ரசூலுல்லாஹ்வை பத்தி மக்கள் கேட்கும் போதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பல பேர் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட, ரசூலுல்லாஹ் எனக்கு பிறகு, தமக்கு பிறகு ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறதா இருந்தா யார் நியமிச்சிருப்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அதுக்கப்புறம் அபூ உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அவங்களும் ஒரு மிக முக்கியமான நபித்தோழர், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க அவங்க ஒரு ஆளு, 10 பேர் இருக்கா இல்ல, அதுல அவங்க ஒரு ஆளு. ஆனா அவங்க நிறைய பேர் வந்து பெருமளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க நம்ம மக்கள், அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் போது அவங்க அப்படித்தான் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அபூ உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிகராக சமமாக யாரையுமே கருதுனது கிடையாது, அவங்க தான் அவங்களுக்கு நிகராக யாரையும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும் போதும்
ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிதான் நிறைய சஹாபாக்களுடைய மனதிலையும் இருந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த நேரத்துல ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை வந்து இது மாதிரி ஆகி, ஆனா அல்லாஹ் நாடியது நடக்கும் என்ற அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஆட்சி தலைவராக வர்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. மக்கள் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 2.5 ஆண்டு ஆட்சி செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஒரு 2.5 ஆண்டு, ரொம்ப வருஷம் ஆட்சி செய்யல, 2.5 வருஷம் தான். இதையுமே ரசூலுல்லாஹ் ஒரு வகையில முன்னறிவிப்பா சொல்றாங்க, கனவு அடிப்படையில. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஒரு வாளி இருக்கு, தண்ணீர் இறக்குறாங்க. இப்ப வாளியில தண்ணி பிடிக்கிறதா இல்ல இல்ல, அந்த காலத்துல தண்ணி பிடிக்கிறது இருக்கும், தண்ணி இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தோய்வு சோர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த வாளி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கைக்கு போகுது. அவங்க ஒரு வாளியோ அல்லது 2 வாளியோ இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சோர்ந்துட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் அவங்களுடைய சோர்வுக்கு மன்னிப்பளிப்பானாக, அவங்களால அவ்வளவுதான் முடியுது, அதுக்கு மேல முடியல. அதுக்கப்புறம் அந்த வாளி பெரிய வாளியா, பிரம்மாண்டமான வாளியா மாறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு, என்ன வீரமிக்க ஒரு ஆள், வலிமையான ஆளு, புத்தி கூர்மையான ஆளு, இவருடைய அந்த வாளியில தண்ணி இறைக்கிறத வந்து மக்கள் எல்லாரும் பயன்படுற வகையில் இருக்கு என்று ரசூலுல்லாஹ் இந்த கனவை சொல்றாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னா, இது பிற்காலத்துல தான் தெரியும். ஏன்னா முன்னறிவிப்பு அது வந்து நிகழும் போது தான் தெரியும். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. 2.5 வருஷம் தான் ஆட்சி செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வாளி அல்லது 2 வாளி இறப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல தண்ணி, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஆட்சியினுடைய செழிப்பு என்பது, அதனாலதான் காந்தி கூட சொல்லும் போது, ஆட்சி அப்படின்னா உமர் அலி அவரை போல இருக்கணும், உமரை போன்ற ஒரு ஆட்சியாளர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில தான் பறந்துபட்டு இஸ்லாம் வந்து பல இடங்களுக்கு, நகரங்களுக்கு பரவுது, புரட்சி செய்யறாங்க. அவங்க என்ன கடுமையான ஆளு வேறையா, அவங்களுடைய ஆட்சி. அது இல்லாம அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அளவுக்கு அவங்க ஆட்சி செய்யறாங்க. பயங்கரமா இஸ்லாமே அப்படியே பெருமளவு வளர்ச்சி வருது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு புத்திசாலியான ஒரு வலிமை மிக்க ஒரு ஆளு, அவர் பாட்டுல இறக்கிறார் தண்ணி வந்துகிட்டே இருக்கு என்று சொல்றாங்களா இல்லையா, அது முன்னறிவிப்பு. இப்படி பல வகையில ரசூலுல்லாஹ் வந்து அபூபக்கர் அவங்கள முன்னறிவிப்பாக செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே முன்னறிவிப்பாக செஞ்சிருக்காங்க என்பது இந்த செய்தியில நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு செய்தி. இதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அந்த 2.5 ஆண்டுகள், அதுல அவங்களுடைய வாழ்வில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.